வெல்கம் டு ஃபேஷன் vlog. ஸோ இன்னைக்கு புரந்தரதாசர் கதை பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். புரந்தரதாசர் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காருன்னா 4,79,000 பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அது இன்ட்ரடக்ஷனில் சொல்ல நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் பாட்டிலே பார்த்துருப்போம். நான் சொன்னேன் சீனப்பன் நாயக்கன் அவர் இந்த கதையில் ரத்னா வியாபாரி, அதாவது தங்க நகை கடை வச்சுருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் தங்க கடை நடத்திட்டு வரும்போது என்னாச்சுன்னா வயசான பிராமணர் ஒருவர் தனது பேரனுக்கு பூனல் பண்ணுறதுக்கோசரம் அந்த நகைக்கடையில் சீனப்பன் நாயக்கன் கிட்ட அவங்களால ஏதோ தானம் பண்ண முடியுமான்னு கேட்டார். நம்ம சீனப்பன் நாயக்கன் தான் கஞ்சமாச்சே, அதனால் 4 நாள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணரை அமுச்சு விட்டாரு. அவர் கிராமத்துக்கு போகிறாரு. ஸோ கிராமத்துக்கு போய் எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்புறம் மறுநாள் திரும்பியும் சீனப்பன் நாயக்கன் கடைக்கே கேட்குறாரு. அதுக்கு சீனப்பன் நாயக்கன், நேற்று தானே உன்னை துரத்தி விட்டேன், சும்மா கேட்டுகிட்டே இருப்பியா, போ என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டாரு. ஸோ அப்புறம் அந்த பிராமணர் திரும்பியும் கிராமத்துக்குள்ளே போகும்போது லக்ஷ்மி தேவி மாதிரி ஒருத்தங்க துளசிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. துளசிக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க. சரி இவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் போய் கேட்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாய், சீனப்பன் நாயக்கனோட ஒய்ஃப் கிட்ட போய் கேட்குறாரு. சீனப்பன் நாயக்கன் எப்படின்னா, நான் இன்ட்ரடக்ஷன் பார்த்து சொல்லியிருந்தேன், அவருக்கு 9 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு. சீனப்பன் நாயக்கன் எப்படி நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு 9 கோடி தானே இருக்குது, இன்னும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி பாய், அவங்களுக்கு 9 கோடி இருக்குது, நம்மளுக்கு ஏதோ தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. இந்த மாதிரி இருக்கும்போது துளசி பூஜை பேசுகிறேன். அந்த பிராமணர் உன்னால் முடிஞ்சது கொடுமா, என் பேரனுக்கு நான் பூனல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மி பாய்க்கு அவரால் கொடுக்க முடியாது. அந்த காலத்தில் ஹஸ்பண்டை கேட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால கொடுக்க முடியாத வருத்தத்தில் அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் தனது மூக்குத்தி ஒன்று தான் இருக்குது, அந்த மூக்குத்தியை கழட்டி என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பிராமணர்கிட்ட சந்தோஷமாக கொடுக்குறாரு. அந்த பிராமணர் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த பிராமணர் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு சீனப்பன் நாயக்கன் கடைக்கு போய் அதை அடமானம் வைக்கிறாரு அந்த மூக்குத்தியை. சீனப்பன் நாயக்கன் ஒரு டவுட்டு, என்னது இது, நம்ம லக்ஷ்மி நம்ம ஒய்ஃபோட மூக்குத்தி மாதிரி இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மூக்குத்தியை வாங்கிட்டு அதுக்கேற்ற ஒரு காசை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அந்த பிராமணர் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சீனப்பன் நாயக்கன் ஃபஸ்ட்டு இத்தூண்டு ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே அந்த மூக்குத்தியை போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்து அந்த பாட்டிலில் அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அதை விட ஒரு பெரிய பெட்டியாக எடுத்து அந்த 2 பாட்டிலையும் அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் லாக்கரை திறக்கிறாரு, அந்த எல்லா டப்பாவும் உள்ளே வைக்கிறாரு. அப்புறம் கடையை பூட்டிட்டு குடுன்னு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோடனே என்ன நடந்துச்சுன்னா லக்ஷ்மி பாய் சாமியோட அதாச்சும் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சீனப்பன் நாயக்கன் உன்னோட மூக்குத்தி எங்கே அப்படின்னு லக்ஷ்மி பாயை பற்றி கேட்குறாரு. நான் குளிக்கிறதுக்கோசரம் அதை கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே நான் ஏதோ கொடுக்குறேன், நான் பூஜை முடிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு லக்ஷ்மி பாய் சீனப்பன் நாயக்கன் சொல்லும்போது சீனப்பன் நாயக்கன், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நீ மூக்குத்தி எங்கே கழட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி நான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போய் அந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பாய் சொல்கிறாரு. சீனப்பன் நாயக்கன் தேட ஆரம்பிச்சிட்டாரு. லக்ஷ்மி பாய்க்கு தோணுது, நம்ம ஹஸ்பண்ட்டை போய் சொல்லிட்டோமே, எப்பா எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை மேலே தூக்குறாங்க. வாயில் குடிக்க தூக்குறாங்க. டக் அப்படின்னு ஒரு சவுண்டு விழுது. அது என்னன்னா அவங்களோட மூக்குத்தி அந்த விஷத்துக்குள்ளே இருந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஆனந்தத்தோட ரொம்ப நன்றி பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி சீனப்பன் நாய்கிட்ட, இதோ இங்கே இருக்கு என்னோட மூக்குத்தி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீனப்பன் நாய்க்கு அதிர்ச்சியம், குடுன்னு ஓடி கடைக்குள்ளே திறந்து அந்த லாக்கரெல்லாம் திறந்து எல்லா பெட்டியும் திறந்து மூக்குத்தியை காட்ட, மூக்குத்தி மட்டும் இல்லை,
பூட்டு எல்லாமே அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நகைக்கடையில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர்கிட்ட போய் அந்த பிராமணன் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்து சின்ன பொண்ணு நாய்க்கிட்ட சொல்கிறாரு. அவர் பாதி தூரத்துலேயே மறைஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது அவர் குடுகுடுன்னு தனது வீட்டுக்கு ஓடி லக்ஷ்மி பாய்கிட்ட என்ன நடந்துச்சு நீ உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பாய் இன்னும் மறைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. தனக்கு தானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு லக்ஷ்மி பாய் எல்லாம் சொல்லிட்டாங்க. திடீர்னு மூகத்திலேருந்து ஒரு காட்சி சேனப்ப நாயக்கனுக்கு தெரியுது. அது என்ன காட்சினா மேலோகத்துலேருந்து ரங்கநாதர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து பூலோகத்துக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வா அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு. நாரதர் ஐயோ வேணாம் நான் பூமிக்கு போனேன். நாரதர் சொல்கிறாரு, நான் பூமிக்கு போனால் உன்னை நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் நான் இங்கே இருந்து என்னை மாற்றிடுவாங்க மறந்துடுவேன். ஸோ நான் இங்கே இருந்து உன்னோட நாமத்தை நான் பாடிக்கிறேன் அப்படின்னு வந்து நாரதர் சொல்கிறாரு. நீ என்னை மறந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சீனப்பன் நாயக்கு புரிய வருது நம்ம நாரதரோட ஹம்சம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பார்ட் 3ல பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ பார்ட் 2 இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்ட் 3 போய் பாருங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்ட் 3 நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கோசரம் காத்துட்ருக்கு. புரந்தரதாசர் 4,79,000 அவ்வளோ பாட்டுங்களாலும் எடுத்து யூடியூப்பில் போட முடியலனாலும் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு பாட்டு நான் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்ட் 3 அந்த பாட்டும் போய் என்னோடய யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.